லாஸ்ட் 18 இயர்ஸில் லாஸ்ட் இயர் ஆர்சிபி கப் அடிச்சு ஸோ டிஃபெண்டிங் சாம்பியன்ஸாக ஃபர்ஸ்ட் டைம் வந்து மேட்ச் ஆடுறாங்க வித் எஸ்ஆர்ஹெச். ஐபிஎல் வந்து 2026ஓட ஃபர்ஸ்ட் மேட்ச்சே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்சிபி வர்சஸ் எஸ்ஆர்ஹெச். சிஎஸ்கே வர்சஸ் எம்ஐ மேட்ச் எப்படி ஒரு ரைவல்ரியோ அதே மாதிரி ஆர்சிபி வர்சஸ் எஸ்ஆர்ஹெச். மொத்தமாக நடந்த 26 மேட்ச்சில் எஸ்ஆர்ஹெச் பார்த்திங்க அப்படின்னா 13 மேட்சையும் ஆர்சிபி வந்து 11 மேட்சையும் வின் பண்ணியிருப்பாங்க. ஸோ லாஸ்ட் மேட்ச் பார்த்திங்க அப்படின்னா எஸ்ஆர்ஹெச் வந்து 42 ரன் வித்தியாசத்தில் வின் பண்ணியிருப்பாங்க. இந்த மேட்ச் சின்னசாமி ஸ்டேடியத்தில் நடக்கிறதுனால அதுவும் இல்லாமல் ரெண்டு டீம்லேயுமே ஹிட்டர்ஸ் இருக்காங்க. ஸோ ப்ராப்ளி இந்த மேட்ச் வந்து 200+ ரன்ஸ் போகிறதுக்காக நிறைய சான்சஸ் இருக்குது. எஸ்ஆர்ஹெச்சோட பேட்டிங் லைனப் நல்லா இருக்குது. ஸோ ப்ராப்ளி ஓப்பனிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அபிஷேக் சர்மாவும் இஷான் கிஷானும் ஓப்பன் பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டிராவிஸ் ஹெட், அதுக்கப்புறமா வந்து மிடில் ஓவர்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹென்ரிச் கிளாசனும் லியாம் லிவிங்ஸ்டனும் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகம். எஸ்ஆர்ஹெச்சை கம்பேர் பண்ணுறப்போ ஆர்சிபியோட பேட்டிங் லைனப் ஸ்ட்ரக்சர்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ ஆர்சிபியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா விராட் கோலியும் பீல் சாட்டும் ஓப்பனிங் ஆடலாம். மிடில் ஓவர்ஸை பில்ட் பண்ணுறதுக்காகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரஜத் படித்தார், குருணால் பாண்டியா, அதுக்கப்புறம் தேவ்தத் படிக்கல், ஸோ இவங்களாம் இருக்காங்க. ஸோ ஃபினிஷிங்கில் ரொமாரியோ ஷெஃபர்டும் டீம் டேவிடும் வந்து செம்மையாக ஆடுவாங்க. ஸோ அவங்க ரெண்டு பேருக்கும் ஃபினிஷிங் கோல் வரும். ஆர்சிபியோட பவுலிங்கில் வந்து புவனேஸ்வர் குமாரும் ஹேசல்வுட்டும் பயங்கர இம்பாக்ட்ஃபுல் பவுலர்ஸாக இருப்பாங்க. ஸோ நீங்கள் யார் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க.